அமெரிக்கா ஈரான் இடையிலான போரில் இதுவரை வான்வழி தாக்குதல்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த நிலையில இப்போ களத்துல நேருக்கு நேர் மோதும் சூழல் அமைஞ்சு வருது. மீண்டும் ஒரு பெரிய போரை இந்த உலகம் பார்க்க போறதுக்கான அறிகுறியாக இது இருப்பதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டது இஸ்லாமிய நாடுகள்ல கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனையடுத்து துபாய், சவுதி, இஸ்ரேல் என பல நாடுகள்ல அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் கண்மூடித்தனமான வான் தாக்குதல்களை நடத்திட்டு வருது. ஒரு சில நாட்கள்ல ஈரானை அடக்கிடலாம் என அமெரிக்கா நினைச்சிட்டு இருந்தது. ஆனா ஈரானின் வலிமையான ஏவுகணை தாக்குதல்கள் அதை பொய்யாக்குச்சு. இதனையடுத்து 4-5 வாரங்கள் போர் நீடிக்கும் என எதிர்பார்ப்பதா சொல்லிட்டு வந்த அமெரிக்கா இப்போ நீண்ட போராக நீடித்தாலும் அதற்கு தயாராகும் என சொல்லிட்டு வர்றாங்க. இப்படியான சூழல்ல இதுவரை வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில இப்போ தரைவழி தாக்குதல்களை தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிய வருது. ஈராக்கில் இருக்கிற குர்திஸ்தான் மாகாணம் வழியா ஈரான் குர்திஸ்தானுக்குள் படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் தான் இந்த ஐடியாவை கொடுத்ததா சொல்லப்படுது. இது தொடர்பா ஈராக் தலைவர்கள் கிட்ட ட்ரம்ப் பேசிட்டு வருகிறார். ஆனா இதை மோப்பம் பிடித்த ஈரான் எல்லை பகுதியில தரைப்படையை குவித்து வருதா. இதன் மூலம் இந்த போர் அடுத்த பரிணாமத்தை அடைவதா சொல்றாங்க.